கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளின் காலை நேரத்திலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால், கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பூர்ண விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து அவரையே நம்பியிருக்கிறீர்கள். மாத்திரமல்ல, மற்றவர்களையும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாகவும் அவரையே நம்பியிருக்க வேண்டும் என்றும் நீங்கள் விரும்புகிறீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். தன்னிடத்தில் வரக்கூடியவர்களை கர்த்தர் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவது கிடையாது. தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கர்த்தரை கண்டடைவீர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. கர்த்தரை அதிகமாக நம்புகிறவர்கள் அவரை அதிகமாக அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு மணித்துளிகளும் நல்லவர் என்பதை ருசி பார்க்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். இரண்டாவது, விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே வர வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர் என்பதை அறிந்து நாம் அவரிடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும். நான்காவது, நாம் கர்த்தருக்கென்று காத்திருக்க வேண்டும். நம்மால் கர்த்தரை பிரதிஷ்யமாக பார்க்க முடியாவிட்டாலும் கர்த்தர் மீது நம்முடைய நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் என்று பக்தனாகிய யோபு 35ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். பிரியமானவர்களே, நாம் நம்புவதற்கு இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. கர்த்தர் மாத்திரமே நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரர். ஒருவேளை இந்த உலகம் உங்களுக்கு உதவி செய்யாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு உதவிகரமாக, உதவியாளராக, சகாயராக இருப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி வரும்பொழுது அவர்களை எதிர்ப்பதற்கு உங்களிடத்தில் பலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பி ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். கர்த்தருடைய பலனே கர்த்தரை நம்பக்கூடிய நமக்கும் பலனாயிருக்கிறது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரா? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் என் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய மாறாத கிருபை அறிந்திருக்க வேண்டும். தம்மை நம்பக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற
கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். யோபு 13:15 சொல்லப்பட்டபடி, கர்த்தர் தங்களை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்று நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை கொன்று போட மாட்டார். உங்களை கொன்று போடுவது கர்த்தருடைய விருப்பம் அல்ல, சித்தம் அல்ல. உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படியாகவுமே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் சத்தியமுள்ளவர். கர்த்தருடைய சத்தியத்துக்கு விரோதமாக யாராலும் எதிர்த்து பேச முடியாது. கர்த்தர் உண்மையுள்ளவர். இந்த சத்தியத்தை யாரெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்களோ அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளிலே அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கையிலே அவைகள் நிறைவேறும்படியாக அமைதியாக காத்திருங்கள். கர்த்தர் ஜோதிகளின் பிதா. கர்த்தரே ஆவிகளின் பிதாவாயிருக்கிறார். கர்த்தரே நம்முடைய நித்திய பிதாவாயிருக்கிறார். இந்த சத்தியத்தை அறிந்து நீங்கள் உங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தருடைய கரத்தலை ஒப்பு கொடுத்து விடுங்கள். என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், என் இயேசுவை என்று சொல்லி அவருடைய கரங்களை, அவருடைய பாதங்களை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களை முற்றுமுடிய கர்த்தர் காத்து வழிநடத்துவார். விசுவாசத்தோடு காத்திருங்கள். சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே கலக்கமோ தயக்கமோ நிலையற்ற தன்மையோ இருக்காது. நீங்கள் கர்த்தரிடத்திலே சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கர்த்தரை தேடுகிறபடியினால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அன்பின் பரலோக பிதாவே, யாரெல்லாம் உம்முடைய பாதத்திலே விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுவீராக. நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்ற வசனத்தின்படியாக கர்த்தர் செய்வீராக. பாரத்தோடு காத்திருக்கிறவர்கள், தேவையோடு காத்திருக்கிறவர்கள், பிரச்சனையோடு காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். தேவைகளை சந்தியும். திருமண தடைகள் நீங்கட்டும். திருமணத்துக்குண்டான பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, திருமணம் முடிந்து யாரெல்லாம் பிரிந்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஒருமனமாக்கி ஒன்றாய் இணைக்கும்படியாக செபிக்கிறேன். வியாதி படுக்கைகளை மாற்றும். கடன் பிரச்சனைகளை நீக்கி போடும். கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கட்டளையிடும். தேவக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவதாக. இயேசு ராஜாவின் நலநாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.